Hello, praise the Lord everyone. I'm very happy to be here in Word of Grace Ministry. அதுவும் இந்த கிறிஸ்து உயிர்த்த நாளில் உங்களை பார்க்குறது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷங்க. இன்றைக்கி உலகம் முழுவதுமாக இந்த ரிசரக்ஷன் டே செலிப்ரேட் பண்ணுற ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரியணும்னு சொன்னால் ஈஸ்டர் அப்படின்னாலே தெரியுங்க. ஈஸ்டர்னு சொன்னால் எல்லாம் கேட்பாங்க, என்ன நல்லா வெயிட்டாக பிரியாணி சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஒரு உண்மையான விஷயம் இருக்குதுங்க. இந்த ஈஸ்டர் அதாவது இந்த ரிசரக்ஷன் டே வந்தாலே ஒரு விஷயம் நமக்கு உறுதியாகுங்க, கிறிஸ்து நமக்காக இன்னும் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மறந்தே போயிடுறாங்க பாருங்கள், கிறிஸ்து நமக்காக உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது. இந்த ஈஸ்டர் டே வந்த பிறகுதான் உங்களுக்கு ஞாபகமே வருதுங்க. உண்மையாகவே இந்த காலகட்டங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள், பல கேள்விகள் நமக்கு இருக்குதுங்க. நான் என்னை யோசித்து பார்க்குறேன், இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் போயிருக்கும். ஏன் அப்படின்னு அந்த வார்த்தைகளோட சொல்கிறேன்னா, அவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் தாங்க இருந்தார். அப்போ 100% மனிதனாக இருக்கும் பொழுது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்குங்க. தன்னை எந்த அளவுக்கு சப்மிட் பண்ணியிருந்தார்னா அந்த அளவுக்கு தன்னோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருந்து கடைசியில் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாருங்க. ஆனாலும் அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருந்தது. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் நான் பேசியிருப்பேன், ஈஸ்டரை குறித்து தான் நான் பேசியிருப்பேன். அதாவது சாத்தான ஒரு திட்டம் போடுறான், இயேசு கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் அவனோட திட்டம் பக்கா மோசமான திட்டமாக போக போகுதுன்றது அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஏன்னு சொன்னால் அவன் திட்டத்தை காட்டிலும் அதற்கு மேல் நம் தேவன் ஒரு திட்டம் வச்சிருந்தாருங்க. அதுதாங்க இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுவார், இந்த உலகத்தின் பாவத்தை எல்லாம் அவர் மன்னிச்சுட்டு மீண்டுமா அரசாழ்வாருங்கிறது அந்த சாத்தானுக்கு தெரியாதுங்க. இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கும் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கார். இன்றைக்கும் கிறிஸ்துவை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோங்க. யோபு 19:25 பார்த்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த சென்டென்ஸை சொல்ற யோபுடைய வாழ்க்கை கொஞ்சம் நம்ம பார்த்தாலே அவ்வளோ டஃப்பான ஒரு லைஃபுங்க. பெரிய பணக்காரன், சடனாக லாஸு. நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம்ல, நிறைய நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, நல்ல பணக்காரங்க திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சிங்க, எல்லாம் போயிட்டு இன்றைக்கி நடுத்தருக்கு வந்துட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த யோபுக்கும் அதே போல தாங்க. ஆனால் இந்த யோபுக்கு வந்த சோதனை தேவன் அனுமதித்த ஒரு சோதனை. ஆனால் அந்த சோதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரே நாளில் பணம், சொத்து, பதவி, மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பிள்ளைகளெல்லாம் இறந்து போச்சுங்க. அந்த நேரத்துலையும் அந்த மனுஷன் எல்லா கஷ்டங்களும் கண்ணெதிர்க்க பார்த்துட்டு இருக்கான். தன் உடம்புல நோய் வேற வந்துடுது. அதையெல்லாம் பார்த்துட்டு கூட அவனால் தைரியமாக சொல்லுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஐ நோ தட் மை ரிடீமர் இஸ் அலைவ். சில நேரங்களில் நமக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்த உடனே இயேசு இருக்கிறாரான்ற கேள்வியை நான் கேட்குறோம். அவ்வளவு பிரச்சனை மத்தியில் உட்காரும் பொழுதும் இயேசு உயிரோடு இருக்கிறாரு தாங்க அவன் சொல்கிறான், மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆக்சுவலாக ரிடீமர் அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா கிங்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, உறவினர்கள். இன்னும் ஒரு அர்த்தம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஏதாவது கடன்லாம் பட்டுட்டு இருந்தால் நமக்கு பதிலாக அதை மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இந்த இயேசு கூட நம்ம மேலே இருந்த பாவ கடன்களை எல்லாம் அவர் மீட்டு கொடுத்தாருங்க. அப்படியே மீட்டு கொடுத்துட்டு அமைதியாக இல்லை. இந்த உலகமே இயேசுவை, அதாவது சாத்தான், இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் இயேசுவை சிலுவையில் ஏற்றி அவர் அவ்வளோதான் முடிஞ்சது கதைன்னு நினைக்கும் பொழுது 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்தாருங்க. நிறைய பேர் கேட்கலாம், எதுக்குங்க அவர் மறிக்கணும், எதுக்குங்க உயிருக்கணும்னு சொன்னால், அதுதாங்க நம்முடைய பாவத்திற்காக அவர் மறித்து எனக்காக ஏன் செய்யணும் நம்ம கேள்வி கேட்குறோம்லங்க, அந்த கேள்விக்கான உரிமையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது தேவனுடைய சுத்த கிருபைங்க. லூக்கா 19:10 பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். ஒருவேளை இன்றைக்கு பல விஷயங்கள் நம்ம இழந்திருக்கலாங்க. நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம் நமக்கு. அதாவது வாழ்க்கையில் எது இழந்தாலும் நம்பிக்கை இழந்து போனால் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பிக்கை இழந்து போகலாம், எல்லா விஷயங்களும் எழுந்து போகலாம். வாழ்க்கையில் நம்ம இழக்கக்கூடாத காரியங்களை கூட எழுந்து போனால் கூட இதெல்லாம் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு நினைக்கும் பொழுது முடிந்த அந்த விஷயங்களை கூட இப்படி கூட சொல்லலாம் இல்லையா, இறந்து போன காரியங்களை கூட நம்ம மூட்டை கட்டி பரி பண்ணி வச்ச விஷயங்களை கூட அதை தட்டி எழுப்பி நமக்காக கொடுக்கக்கூடிய பெரிய வல்லமை நம்ம இயேசுக்கிட்ட இருக்குதுங்க. காரணம் என்ன? நம்ம சில நேரங்கள் நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாக போவாததுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், தேவன் அது சித்தம் கொள்ளவில்லை. தேவனுக்கு சித்தமானது எதுவோ அது அவர் கையினாலே வாய்க்கணும் இருக்குதுங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிற காரியங்கள் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் அது அடி ஆழத்தில் பாதாளத்தில் இருந்தாலும் அதை மேலே கொண்டு வருவதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்க. லூக்கா 24:5-6 பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அவரை இதில் டோம்பில் வச்சு, அந்த இதில் வச்சுமே, அது கல்லறையில் வச்சுமே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவர் அங்கே இல்லைங்க. மரித்தவரை எப்படி சொல்கிறதுனா, உயிரோடு இருக்கிறவரை மரித்த இடத்தில் தேடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இயேசு நம்ம கூட தான் இருக்கார், அதை நம்ம விட்டுட்டு தேவையில்லாத இடங்களை நம்ம தேடிட்டு இருக்கோம். இயேசுவை தேடுறது ரொம்ப ஈஸிங்க. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. வென் யூ ப்ரே மனசால
இயேசுவே இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கான காரியங்களை நீங்கள் மீட்டு கொடுங்க. பிகாஸ் இஸ் ஆர் ரிடீமர், நம்முடைய மீட்பர். நமக்காக மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார். நமக்காக உருவாக்கி தருகிற ஒரு தேவன்க. உருவாக்கி நமக்காக தருகிறாருன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பாங்க. நம்ம உருவாக்கி கொடுத்தவருக்கு நமக்கு தேவையான காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு இல்லாமல் போனால் கூட உருவாக்கி தரக்கூடிய மகா பெரிய தேவன் தாங்க நம்மோடு இருக்கார். இந்த கிறிஸ்து உயிர்த்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நீங்கள் லாஸ்ல இருக்கலாம், பிஸ்னஸ் லாஸ்ல இருக்கலாம், வாழ்க்கையிலே செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சு லாஸ்ல இருக்கலாம், மனதளவில் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், சோர்வடைஞ்சிருக்கலாம், அந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம், அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு கூட போயிடலாம் அப்படின்ற நினைப்பில் கூட நீங்கள் இருந்தால் கூட இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுது, இழந்து போனதை தேட ரட்சிக்கவே நான் வந்திருக்கேன். லூக்கா 19:10 இந்த வசனம் இவ்வளோ அழகாக இருக்குங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். ஸ்டில் இஸ் அலைவ். அவர் இறந்து போகல, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு போட்டிருக்குங்க. த திங் இஸ், மனசளவில் நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும். உயிரோடு இருக்கிற இயேசு என்னுடைய வாழ்க்கை எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லி நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருங்க. உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வாசம் செய்வார், நமக்கான காரியங்களை செய்வார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்த நாளின் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வெரி குட் டே. காட் பிளஸ் யூ.